குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்க இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா 50,888 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கறது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸும் வந்து நம்ம 10 பாயிண்ட் தான் கொடுக்குறோம். அதையும் வந்து கேர்ஃபுல்லாக போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கலும் சொல்லியிருக்கோம். இந்த லெவல்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் காலையும் பார்க்கலாம், புட்டையும் பார்க்கலாம். புட்டுக்கு என்ன லெவல்னு தனியாகவும் சொல்கிறோம், காலுக்கு என்ன லெவலும் இருக்குது அப்படின்றது தனியாகவும் சொல்கிறோம். அதனால் நீங்கள் இந்த 2 லெவல்ஸையும் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து ஒன்றுக்கு ஒரு 2-3 முறை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி காலோட லெவலையும் புட்டோட லெவலையும் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லெவல் நம்ம கொடுக்குறது சப்போர்ட்டுக்கு மேலே இருந்தால் நீங்கள் காலையோ புட்டையோ வாங்கி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 50,900ன்ற கால் வந்து பார்க்க போகிறோம். அது முடிஞ்சிருக்க இடம் வந்து 402 முடிஞ்சிருக்கு. நீங்கள் பை பண்ண வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 418 வந்து பை பண்ணுங்கள். 418 வந்து பை பண்ணுங்கள். 418 பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 400 கிட்ட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து லாட் சைஸ் கம்மின்றதால நம்ம வந்து 20 பாயிண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 450 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 500 கூட வச்சுக்கலாம். இது வந்து இது வந்து 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட் கிட்ட வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது, அதாவது 418 வாங்கினீங்கன்னா 450 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் வந்து 500 இல்லை 498. ஏன்னா 500 ரவுண்ட் ஃபிகர் போட்டிங்கன்னா சில டைம் ஹிட் ஆகாமல் கூட போயிடும். அதனால் ஒரு 2 பாயிண்ட்டு கீழே வச்சு போட்டுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற கால் வந்து 51,100ன்ற காலை வந்து பார்க்க போகிறோம். 51,100ன்ற கால் வந்து 355க்கு முடிஞ்சிருக்கு. இதை நீங்கள் வந்து பை பண்ண வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 370க்கு மேலே பை பண்ணுங்கள். 370 வந்து தாண்டினா தான் இது ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மேலே போகும். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 400 ரூபா வச்சுக்கிங்க. செகண்ட் டார்கெட் 423. இது வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அதாவது கொடுக்குற லெவல்லேருந்து 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அது மேக்ஸிமம் ஹிட் ஆகாது. ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி. அந்த லெவலில் அடித்த உடனே ஒரு 20 பாயிண்ட்டு 25 பாயிண்ட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் கீழே வர அதிக வாய்ப்பு இருக்குது. என் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும் இந்த லெவல் தாண்டினோடனே எப்படி டார்கெட் ஹிட் ஆகுது. ஒருவேளை இந்த லெவலை வந்து புட்டு மெயின்டைன் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுன்றதையும் அடுத்து இந்த காலை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 51,100ன்ற கால் வந்து 313 முடிஞ்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா 318 பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் வந்து என்ன வச்சுக்கிறீங்கன்னா 350 வச்சுக்கிங்க. 350 வச்சிங்க. அடுத்த டார்கெட் வந்து 400 வச்சுக்கிங்க. சம்டைம்ஸ் வந்து இது 400 வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் வச்சா உங்களுக்கு 500 வரலையும் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கால் லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து நிற்குதான்றதான் பார்க்கணும் முக்கியமாக. அப்போ தான் நீங்கள் கால் எடுக்கிறது உகந்ததாக இருக்கும். இன்னொரு க்ளூ என்னென்னா, இந்த 50,888ன்ற லெவல்லேருந்து 50,900 நின்னா இந்த கால்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ரேட் கொடுக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான டார்கெட் ஈஸியாக கொடுக்கும். 50,900 கீழே இருந்தால் இந்த லெவல்ஸ் வந்து மீட் ஆகாமலே போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து கால் சைடு பார்த்துட்டோம். கால் சைடு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் புட் சைடும் ஒரு தடவை பார்த்துங்க. அதுக்கு ஒரே ஒரு புட்டை மட்டும் ஒரு க்ளூவாக கொடுக்குறேன் நான். இது வந்து 394க்கு மேலே இருந்துருச்சுன்னா நீங்கள் வந்து புட்டு வந்து எடுக்க கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஆல்ரெடி வந்து 386 386 தான் இருக்குது. ஒருவேளை இந்த புட்டு வந்து 394 மேலே வந்துடுச்சுன்னா இந்த லெவல்ஸ் வந்து காலில் வந்து மெயின்டைன் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த 50,900ன்ற புட்டு 394க்கு இருந்தால் நீங்கள் புட்டு சைடு போகிறது நல்லது. கால் எடுக்கிறது முன்னாடி இந்த புட்டையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ்லாம் மீட் ஆகி
கொஞ்சம் சப்போர்ட் எடுத்த பிறகு தான் நீங்கள் பையிங்க்கே போகணும். இது ஃபுல்லாக நம்ம பையர்ஸுக்கு மட்டும்தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்ற வீடியோவில் உங்களை வந்து வேறு ஸ்டாக் ஆப்ஷன் நிஃப்டியை பற்றி நம்ம வந்து அதை பற்றி லெவல்ஸ் கொடுக்குறோம். அதுபோல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் மற்றபடி உங்களை சந்திக்கிறேன்.